மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது உண்மையா? அது ஏன் நான் எத்தனை தரம் ட்ரை பண்ணாலும், எவ்வளோ தூரம் நான் ஜர்னல்ஸ் எழுதினாலும், ஏஞ்சல் நம்பர்லாம் எழுதினா கூட, ரிப்பீட்டடாக இம்போசிஷன் மாதிரி எவ்வளோ டைம்ஸ் நான் எழுதினாலும், தலைவாணி கீழே நான் எழுதி வச்சுக்கிட்டு படுத்தாலும், ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது? இது உண்மையா சக்தி? அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. அதுவும் ஸ்பெஷலி இந்த வேலண்டைன்ஸ் டேல அவ்வளவு கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றி. ஸோ ஐ தாட் ஆஃப் அட்ரஸிங் திஸ் கொஸ்டினுக்கு இதுக்கு வந்து சில கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. My name is Shakti. I'm a counseling psychologist. Let's get into the video now. எஸ், மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது உண்மைதான். லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி லா ஆஃப் அசம்ஷன் சொல்லுவோம். இப்போ இருக்கிற விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறது லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவோம். அண்ட் இல்லாத விஷயங்களை உருவாக்கி அதை நமக்கு அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது லா ஆஃப் அசம்ஷன். ஸோ அந்த கேட்டகரி தான் மேனிஃபெஸ்டேஷன் வரும். இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த டீப் டவுன் ஆள் மனசில் இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நான் எஃபர்ட் போட்டு நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு பண்ணுறீங்க. ஆனாலும் ஏன் பண்ண முடியல அப்படின்னா, இப்போ ஒருத்தரோட சக்ஸஸை பார்த்து உங்களுக்கு மனசில் என்ன தோணுதுன்னு கேளுங்க. இதுதான் ஒரு இண்டிகேட்டர். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் ஆள் மனசில் என்ன இருக்குங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஜெயிச்சிட்டாங்க, இல்லை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸில் யாரோ ஒரு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் கோவர்க்கர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா உங்கள் மனசில் என்ன தோணுது? இந்த கொஸ்டினுக்கு பதிலை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஆழ் மனசில் இருக்க எண்ணங்கள் என்னன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா நிறைய டைம் நம்ம மேனிஃபெஸ்டேஷனில் பண்ணுற மிஸ்டேக் இதுதான். இது சூப்பர்ஃபிஷியலாக கான்ஷியஸ் பிரெயினில் என்னதான் நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும், என்னதான் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக எழுதினாலும், என்னதான் ஏஞ்சல் நம்பர்லாம் பண்ணால் கூட உங்களால் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணம் இங்கே மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. ஆனால் என்ன நடக்குதுன்னா, வாட் எவர் இஸ் தேர் எக்ஸிஸ்டிங் இன் யுவர் அன்கான்ஷியஸ் பிரெயின், தட் வில் ஹேப்பன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்குள்ள பயம் இருந்துச்சுன்னா அந்த பயம் தான் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். உங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா இன்செக்யூரிட்டி தான் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். உங்களுக்குள்ள ஒரு ஜலஸ் இருந்துச்சுன்னா அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நமக்குள்ள என்ன இருக்குன்னு. ஏன்னா நிறைய டைம் நம்ம நினைக்கிறோம், நான் நினைச்சிட்டா நடந்துரும். இது எல்லாமே ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயத்தால ரெண்டு விஷயங்கள் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதில் ஒன்று நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் ஒர்க் பண்ணாவே கண்ட்ரோலில் இல்லாத விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதுதான் இங்கே லாஜிக். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயங்களை உருவாக்க ட்ரை பண்ணுறீங்க. அப்போ உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் எது? நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கீங்க. உங்கள் மனசு, உங்கள் அதில் இருக்க எண்ணங்கள் அண்ட் பிஹேவியர், தாட், இதெல்லாம் உங்கள் எனர்ஜி, இதெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்க விஷயம். ஸோ இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அங்கே அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ அது நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், நமக்குள்ளே ஒர்க் பண்ணணும். எப்படி சக்தி ஒர்க் பண்ணணும்? ஃபஸ்ட்டு நமக்குள்ள எப்படி இருக்குது, நம்ம உள்ளே இருக்க எனர்ஜி என்னவா இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். நம்பர் 1. நம்பர் 2, அடுத்து எனக்கு என்ன வேணும், வாட் டு ஐ ரியலி வாண்ட் டு ஹேவ், எனக்கு என்ன வேணுங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும், கோல் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கார்பரேட் ட்ரைனிங்கில் யூஸ்வலாக நான் வந்து கோல் செட்டிங்கில் கேட்பேன். அப்போ நிறைய பேர் எழுதுறது பார்த்தீங்கன்னா, எனக்கு வீடு வேணும், எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும்னு மெட்டீரியலிஸ்டிக்காகவே எழுதுவாங்க. ஆனால் அவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி எல்லாம் எழுதாமல் இந்த மெட்டீரியலிஸ்டிக் அப்படின்னாவே அதை எதால் வாங்க முடியும்? மணியால் வாங்க முடியும். அப்போ நீங்கள் மணி அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்துக்கு போயிடணும். மணி அட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களால் என்ன வேணாலும் வாங்கிக்க முடியும். ஸோ இட் ஜஸ்ட் கோ ஃபார், உங்கள் கோல் எப்படி இருக்கணும்னா, எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கணும், பெர்ஸ்பெக்டிவில் இருக்கணும். ஸோ நம்பர் 1. நம்பர் 2 என்ன பண்ணணும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இவங்க பேசணும், எஸ் சொல்லணும், இவங்க நோ சொல்லிடக்கூடாது, இப்படிலாம் யோசிப்பாங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்கள் பண்ணாதீங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களோட பிஹேவியரை நீங்கள் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. நிறைய டைமில் அது பாசிபிள் கிடையாது. நம்மளோட பிஹேவியரை நம்ம சேஞ்ச் பண்ணலாம், நம்மளோட எனர்ஜி லெவலை நம்ம மாற்றிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும்னா என்ன மாதிரி பர்சனாலிட்டியாக நான் மாறணும், என்ன மாதிரி எனர்ஜி எனக்குள்ளே இருக்கணும், என்ன மாதிரி பிஹேவியர்ஸ் எனக்குள்ளே இருக்கணும், அப்படி யோசிக்கும் போது எஸ், இட் இஸ் பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் மணிக்கே வரேன். நிறைய டைம் நம்ம அட்ராக்ட் பண்ண நினைக்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது மணியால் பாசிபிள் அப்படின்னா நீங்கள் உடனே மணிக்கு போயிருங்க. மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் எல்லாமே நீங்கள் மணிக்கு கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ என்ன பண்ணலாம், நீங்கள் மணி எனக்கு இவ்வளோ வேணும்னு நீங்கள் யோசிக்கும் போது இந்த எக்ஸ்ட்ரா மணிக்கு நான் என்ன பண்ணணும், வாட் ஷுட் பி டன் ஃபார் த அடிஷ்னல் இன்கம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள், ஐடியாஸ் உங்களுக்குள்ளே வரும். என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், நெக்ஸ்ட் லெவல் நான் என்ன பண்ணணும், யார் கூடலாம் நான் கனெக்ட் ஆகணும், என்னென்ன விஷயங்கள் நான் பண்ணக்கூடாது பண்ணணும், இதெல்லாம் உங்கள் பிரெயின் அடுத்த லெவலுக்கு யோசிக்க வைக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அதை நோக்கி நகர ஆரம்பிப்பீங்க. பட் நீங்கள் ஒரு வீடு வேணும், கார் வேணும்னு மட்டும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒன்றும் பெரிய லெவலில் மேனிஃபெஸ்டேஷனால் ஹெல்ப் பண்ண முடியாது.
பண்ண முடியும். ஆனால் ரொம்ப பெரிய அளவில் ஹெல்ப் பண்ண முடியாது ஒன்று. இன்னொன்று, உங்கள் அடி மனசில் நீங்கள் என்னதான் சூப்பர்ஃபிஷியலாக ஆசைப்பட்டாலும் அடி மனசில் என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் வந்து பாகிஸ்தானுக்கு பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா முடியுமா? பாசிபிளே கிடையாது. ஸோ அதுதான் நம்மளுக்கு தேவையா, நமக்கு வேணுமா. நிறைய டைம் நம்மளோட ஆசைகள் எப்படி இருக்கும்னா, அடுத்தவங்கள வச்சு அடுத்தவங்க என்ன வாங்கியிருக்காங்க, ஓகே நானும் வாங்குறேன், அடுத்தவங்க அதை செஞ்சுருக்காங்க, ஓகே லெட் மீ ஆல்சோ டூ திஸ். அப்படி பண்ணீங்க அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாது. ரொம்ப ரொம்ப ரேராக தான் வந்து நீங்கள் ரேராக இல்லை, அது ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதில் வந்து ரிசல்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய டைம் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷனில் அதில் வந்து ரிசல்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய டைம் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷனில் ஆழ் மனசில் இருக்கிற எண்ணங்களையும் அந்த அந்த எனர்ஜியையும் மாற்றுறதை விட்டுட்டு வெளியில் வந்து சூப்பர்ஃபிஷியலாக கான்ஷியஸ் பிரெயினில் வந்து எவ்வளோதான் ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு இம்போசிஷன் மாதிரி எழுதினாலும் நடக்காது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஆழ் மனசில் இருக்க எண்ணங்களை மாற்றணும். அதுக்கு என்ன சக்தி பண்ணணும்? நீங்கள் ஜேர்னலிங் எழுதலாம். ஜேர்னலிங்னா லைக் கிராட்டிடியூட் ஜேர்னல். கிராட்டிடியூட் ஜேர்னல்னா உடனே நீங்கள் எடுத்துகிட்டு இந்த சுற்றி இருக்க காற்றுக்கு நன்றி, பூமிக்கு நன்றி அப்படிலாம் எழுதக்கூடாது. அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் தான், இல்லை நான் சொல்லலை. பட் இருந்தாலும் when it comes to manifestation, உங்கள் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப 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 கரெக்டான ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களில் இருக்கும்போது இன்னும் பெட்டராக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? டெய்லி நீங்கள் உட்காந்து ஒரு நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் உங்கள் மனசில் யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு காலையிலேருந்து நடந்த விஷயங்கள் என்ன, அதில் எது வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை என் லைஃப்பில் உருவாக்கியிருக்கு, இல்லை நான் என்னோட கோலை நோக்கி போகிறதுக்கான ஒரு ட்ரைவை எது கொடுத்துருக்கு, இல்லை ஒரு பெரிய லேர்னிங் எதுலேருந்து கிடச்சிருக்கு அப்படிலாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களோட அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்துடுவீங்க. எந்த விஷயம்லாம் நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு அதை கண்டுபிடிச்சி அதை எழுதுங்க, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். அப்படி எழுதும்போது தான் அந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதை விட்டுட்டு என்னை சுற்றி இருக்க எல்லா விஷயங்களுக்கும் சும்மா ஒரு ஃபேக்காக நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தேன்னா நடக்காது. நம்பர் 1. நம்பர் 2, உங்கள் ஆழ் மனசில் இருக்க எண்ணங்களை மாற்றணும். அது எப்படி சக்தி மாற்றணும்? இது வந்து ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சணும். எதெல்லாம் நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் திருப்பி பார்க்கும்போது எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு தெரிய வரும். 1. நம்பர் 2, நீங்கள் எவ்வளோ விஷயங்களை கற்றுருக்கீங்க, லேர்னிங் நடந்திருக்குன்னு தெரியும். 3வது விஷயம், உங்களுக்குள்ள எவ்வளோ சேஞ்சஸ், அந்த பிஹேவியர் சேஞ்சஸ் மாறி இருக்கு, எனர்ஜி லெவல் மாறி இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய ஏரியா உங்களோட எண்ணங்களில் சேஞ்ச் பண்ணுறது, எனர்ஜியில் சேஞ்ச் பண்ணுறது. அதை எப்படி சக்தி பண்ணுறது? இது கொஞ்சம் டீப்பாக உள்ள ஒர்க் பண்ண வேண்டிய ஏரியா. இது வந்து நாங்கள் ஹிப்னோவில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம், ஹிப்னோ தெரப்பி மூலமாக அண்ட் கவுன்சிலிங் மூலமாக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் உங்களால் உங்களுக்காக பண்ணிக்க முடியல, நானாக என்னோட எண்ணங்களை அடி மனசில் ஆழ் மனசில் போய் மாற்ற முடியல, என்ன செய்யணும் சக்தி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கால் பண்ணலாம், வில் ஹெல்ப் யூ. அப்படி இல்லைனா இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 1, காலையில் ஏர்லி மார்னிங் ஏந்திரிச்சோன்னே உங்கள் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு விளக்கோ இல்லை ஏதோ ஒரு கேண்டிலோ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முன்னாடி நீங்கள் பத்மாசனமோ இல்லை ஏதோ சுகாசனமோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான பொசிஷனோ உட்காந்துக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இந்த சக்கரஸ் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி நிமிர்ந்து முதுகு தண்டுவோட ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு சின்முத்ரா இல்லை எனி உங்கள் கையை நீங்கள் ஷோல்டர் இதை தொடையில் கூட வச்சுக்கலாம், இல்லை சின்முத்ராவில் உட்காரலாம். நிமிர்ந்து உட்காந்து கண்ணை மூடி நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு ஒரு 3 டைம்ஸ் எடுத்துகிட்டு நிமிர்ந்து உட்காந்து உங்கள் கண்களை மூடி உங்கள் ஆழ்மனது கூட நீங்கள் பேச ட்ரை பண்ணுங்கள். அதை பேச ட்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஒரு 10லேருந்து 1 வரைக்கும் கவுண்ட் அப்படியே கீழே குறைச்சிக்கிட்டே போங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுருப்பீங்க. அண்ட் உங்களால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியுதான்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ்டாக உள்ளே போய் உங்களால் பேச முடிஞ்சுது அப்படின்னா உங்களால் சேஞ்சஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா யூ கேன் டேக் த ஹெல்ப் ஆஃப் தெரபிஸ்ட், டெஃபினட்டாக வில் ஹெல்ப் யூ. அந்த ஹிப்னோவில் ரொம்ப ஈஸியாகவே உங்கள் ஆழ் மனசுக்குள்ளே நாங்கள் போயிட்டு அந்த என்ன தேவையோ அந்த சேஞ்சஸை நாங்கள் பண்ணிட்டு வருவோம். எது தேவையில்லையோ, ஃபார் எக்ஸாம்பிள் அன்லேர்னிங்னு சொல்லுவோம். இதை நிறைய டைம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எலி செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரூம்குள்ளே, அந்த எலி செத்தை ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த எலி அந்த காலத்துல எல்லாம் அந்த மக்கள் எலியை தூக்கி போடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நிறைய டைம் பேர் வீட்டில் சில வீடுகளில் ரூம் ஃப்ரெஷ்னர் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலி செத்துருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனாலும் அந்த டாக்ஸிக் கெமிக்கல் நம்மளை சுற்றி ஓடிட்டே இருக்கும். ஸோ அது தெரியாமல் நம்ம அதை இன்ஹேல் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வாசனை வேணால் இல்லாமல் இருக்கலாம், அந்த நாற்றம் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு டாக்ஸிக் மெட்டீரியல் நம்மளை சுற்றி ஓடிட்டுருக்கோம். அதை இன்ஹேல் பண்ணுறதால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நம்மளோட ஹெல்த்துக்கு அது ஸ்பாயில் பண்ணும். இப்போ என்ன பண்ணணும், ஆக்சுவலாக இங்கே ரூம் ஃப்ரெஷ்னருக்கு காசு செலவு பண்ணி பண்ணணுமா, இல்லை அது ஒரு க்ளவுஸை போட்டுக்கிட்டோ இல்லை ஒரு துணியை எடுத்துக்கிட்டோ அந்த எலி எங்கே செத்து கிடக்குன்னு கண்டுபிடிச்சி அதை தூக்கி வெளில போடணுமா?
இதுதான் நம்மளோட மைண்டுக்குள்ளே இருக்க விஷயம். அந்த ஆழ் மனசில் இருக்கிற அந்த செத்துப்போன விஷயங்கள், நம்மளை டாக்ஸிக்காக நம்மளை அழுத்திக்கிட்டு இருக்க விஷயங்கள் எதுன்னு கண்டுபிடிச்சி அதை தூக்கி வெளியில் போட்டிங்க அப்படின்னா எனர்ஜி மாறிடும். நிறைய டைமில் இந்த எனர்ஜி ஏன் மாறாமல் இருக்கும்னா, ஆழ் மனசில் இருக்க ஏதோ சின்ன வயசில் சைல்ட்ஹுட் ட்ராமான்னு சொல்லுவோம். சின்ன வயசில் நடந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட் நம்மளை இன்னும் அதுக்குள்ளே உட்கார வச்சுருக்கோம். நமக்கு அந்த விஷயங்கள் மறந்து போயிருக்கும். ஆனால் அது இம்பேக்ட் பண்ண விஷயங்கள் அதுதான் நம்மளை ஆப்ரேட் பண்ணும். அந்த ஆழ் மனசு தான் நம்மளை எல்லா விஷயங்களையுமே ஆப்ரேட் பண்ணுது. நம்ம டிசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், ஒரு சாய்ஸஸை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற மைண்ட் செட்டாக இருக்கட்டும், இல்லை சூஸ் பண்ணதுக்கப்புறம் வர மைண்ட் செட்டாக இருக்கட்டும், சூஸ் பண்ணும்போது இருக்கிற கன்ஃபியூஷன் ஸ்டேஜாக இருக்கட்டும், இல்லை சூஸ் பண்ணுற அந்த டிசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே டிசைட் பண்ணுறது அந்த ஆழ் மனசு தான். ஸோ இந்த ஆழ் மனசை நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ தூரம் நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களால் முடிவுகளை சரியாக எடுக்க முடியும். நம்பர் 1. நம்பர் 2, உங்களால் நினைச்ச விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். நம்பர் 2. நம்பர் 3, உங்களை சுற்றி ஒரு அழகான எனர்ஜி, எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களை சுற்றி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பீப்புள் வில் கெட் அட்ராக்டட் டு யூ, டுவர்ட்ஸ் யூ. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான லைஃப் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நம்மளோட ஆழ் மனசுக்குள்ளே தான். ஸோ அந்த ஆழ் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், அந்த டீப், சில வீடுகளில் ரூம் ஃப்ரெஷ்னர் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலி செத்துருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனாலும் அந்த டாக்ஸிக் கெமிக்கல் நம்மளை சுற்றி ஓடிட்டே இருக்கும். ஸோ அது தெரியாமல் நம்ம அதை இன்ஹேல் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வாசனை வேணால் இல்லாமல் இருக்கலாம், அந்த நாற்றம் வேணால், துர்நாற்றம் வேணால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு டாக்ஸிக் மெட்டீரியல் நம்மளை சுற்றி ஓடிட்டுருக்கோம். அதை இன்ஹேல் பண்ணுறதால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நம்மளோட ஹெல்த்துக்கு அது ஸ்பாயில் பண்ணும். இப்போ என்ன பண்ணணும் ஆக்சுவலாக, இங்கே ரூம் ஃப்ரெஷ்னருக்கு காசு செலவு பண்ணி பண்ணணுமா, இல்லை அது ஒரு க்ளவுஸை போட்டுக்கிட்டோ இல்லை ஒரு துணியை எடுத்துக்கிட்டோ அந்த எலி எங்கே செத்து கிடக்குன்னு கண்டுபிடிச்சி அதை தூக்கி வெளில போடணுமா? இதுதான் நம்மளோட மைண்டுக்குள்ளே இருக்க விஷயம். அந்த ஆழ் மனசில் இருக்கிற அந்த செத்துப்போன விஷயங்கள், நம்மளை டாக்ஸிக்காக நம்மளை அழுத்திக்கிட்டு இருக்க விஷயங்கள் எதுன்னு கண்டுபிடிச்சி அதை தூக்கி வெளியில் போட்டிங்க அப்படின்னா எனர்ஜி மாறிடும். நிறைய டைமில் இந்த எனர்ஜி ஏன் மாறாமல் இருக்கும்னா, ஆழ் மனசில் இருக்க ஏதோ சின்ன வயசில் சைல்ட்ஹுட் ட்ராமான்னு சொல்லுவோம். சின்ன வயசில் நடந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட் நம்மளை இன்னும் அதுக்குள்ளே உட்கார வச்சுருக்கோம். நமக்கு அந்த விஷயங்கள் மறந்து போயிருக்கும். ஆனால் அது இம்பேக்ட் பண்ண விஷயங்கள் அதுதான் நம்மளை ஆப்ரேட் பண்ணும். அந்த ஆழ் மனசு தான் நம்மளை எல்லா விஷயங்களையுமே ஆப்ரேட் பண்ணுது. நம்ம டிசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், ஒரு சாய்ஸஸை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற மைண்ட் செட்டாக இருக்கட்டும், இல்லை சூஸ் பண்ணதுக்கப்புறம் வர மைண்ட் செட்டாக இருக்கட்டும், சூஸ் பண்ணும்போது இருக்கிற கன்ஃபியூஷன் ஸ்டேஜாக இருக்கட்டும், இல்லை சூஸ் பண்ணுற அந்த டிசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே டிசைட் பண்ணுறது அந்த ஆழ் மனசு தான். ஸோ இந்த ஆழ் மனசை நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ தூரம் நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களால் முடிவுகளை சரியாக எடுக்க முடியும். நம்பர் 1. நம்பர் 2, உங்களால் நினைச்ச விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். நம்பர் 2. நம்பர் 3, உங்களை சுற்றி ஒரு அழகான எனர்ஜி, எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களை சுற்றி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பீப்புள் வில் கெட் அட்ராக்டட் டு யூ, டுவர்ட்ஸ் யூ. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான லைஃப் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நம்மளோட ஆழ் மனசுக்குள்ளே தான். ஸோ அந்த ஆழ் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், அந்த டீப் அன்கான்ஷியஸ் பிரெயினுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நீங்கள் ஒர்க் பண்ணாத வரைக்கும் இந்த மேனிஃபெஸ்டேஷனில் தயவு செஞ்சு போகாதீங்க. அப்புறம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது எல்லாம் என்னவா இருக்கும்னா அடியில் இருக்கிறது தான் வரும். சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எக்ஸாக்ட்லி இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற ஒரு பழமொழின்னு நான் சொல்லுவேன். அடி மனசில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிற பயம், இன்செக்யூரிட்டி, ஜெலஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த ஃபியர், அந்த எமோஷன் இருக்கு இல்லையா, அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் அதிகமாக வந்துட்டே இருக்குமே தவிர உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்காது. ஸோ என்ன பண்ணணும் சக்தி அப்படின்னா, உங்களோட எண்ணங்களை மாற்றணும். அதுக்கு நீங்கள் ஆழ் மனசில் உட்காந்து ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கான்ஷியஸ் பிரெயின்லேருந்து கீழே அன்கான்ஷியஸ் பிரெயினுக்கு போக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து தனியாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஹிப்னோதெரப்பி மூலமாக ஒரு தெரபிஸ்டோட ஹெல்ப்பில் நீங்கள் பண்ண முடியும். உங்களால் உங்களோட அன்கான்ஷியஸ் பிரெயினை ஆக்சஸ் பண்ண முடியும். சம்டைம்ஸ் நம்ம தூங்கும்போது இந்த பிரெயின் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகும். சம்டைம்ஸ் யாராவது உங்களை திட்டும்போது உங்கள் அன்கான்ஷியஸ் பிரெயின் கனெக்ட் ஆகும். சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு டென்ஷனாக இருக்கும்போது, ஒரு பயமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அது உங்கள் கூட கனெக்ட் ஆகும். ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிக்கும் போது அது கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் உங்கள் அன்கான்ஷியஸ் பிரெயின் உங்கள் கூட பேசும், உங்கள் கூட கனெக்ட் ஆகும். அப்போ நீங்கள் அதுக்குள்ளே போடுற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது நடக்கும். அதனால தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது சில பேர் சாமியை வேண்டிக்குவாங்க, அது நடக்கும். ஏன்னா அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது அன்கான்ஷியஸ் பிரெயினுக்குள்ளே நீங்கள் போடுற விஷயங்கள்.
ஸோ அந்த விதைகள் நீங்கள் எப்போ போடணுங்கிறது இருக்குது. அண்ட் அன்கான்ஷியஸ் பிரெயினில் நீங்கள் போடும்போது அங்கே உள்ளே என்ன இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். சப்போஸ் அங்கே உள்ளே வந்து ஒரு எலி செத்து கிடக்குன்னா அதோட துர்நாற்றம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற சில விஷயங்களை அன்லேர்னிங் பண்ணணும்னா அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இங்கே லேர்னிங் மட்டுமே கற்றுக்கிற விஷயங்கள் இல்லைங்க, அன்லேர்னிங் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மேனிஃபெஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல எனர்ஜி, எமோஷன், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் ஒரு பியூட்டிஃபுல் லைஃப்பை வாழ முடியும். நீங்கள் நினச்ச வாழ்க்கை மட்டும் இல்லை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை உங்களால் வாழ முடியும். ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டால் எங்களோட ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஆன்லைன் கன்சல்டேஷன் நாங்கள் கொடுப்போம். With that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video. Thanks.